காலையிலேருந்து எவ்வளோ வேலை தான் செய்யுறது. இப்போ தான் சாமான் கழுவி முடித்தேன். இதோ வீடு தொடச்சின்னு இருக்கேன். அப்பயும் திருப்பி வந்து அழுக்கு பண்ணிடுவாங்க. இந்த பசங்களை லீவ் விட்டால் போதும், விளையாடிட்டு வந்து வீடு பூரா அழுக்கு பண்ணிடுறாங்க. இன்னொரு வாட்டி அழுக்கு பண்ணட்டும், என்ன அடி வாங்க போகிறாங்க பாரு. காலையிலேருந்து ஆளை காணும். விளையாட போனாங்க இதோ வெளியில், இன்னும் ஆளை காணும். எவ்வளோ தான் துடைக்கிறதோ, வீடு ஃபுல்லாக அழுக்கு பண்ணி வைக்கிறாங்க. நல்லா வெளியில் மேட்டும் போட்டிருக்கேன், கால் தொடச்சிட்டு வர்றது கிடையாது. எங்கே இந்த பசங்களை காணோம்? லாக்டோ, ராக்கி, வீடு க்ளீன் பண்ணினே இருக்கிறேன், இன்னுமே காணுமே. வரட்டும், செம்ம அடி இருக்கு இன்னைக்கு. திருப்பி வந்து அழுக்கு பண்ணி பார்க்கட்டும். அப்போ இருக்கு. எவ்வளோதான் துடைக்கிறதோ, இன்னும் இது பளிச்சுனே இல்லை. என்ன இது, எத்தனை வாட்டி தான் துடைக்கிறதுன்னு தெரியல எனக்கே. எவ்வளோ தொடச்சாலும் அழுக்கு பண்ணிடுறாங்க. திருப்பி எதனா அழுக்கு பண்ணட்டும். 2 பேருக்கும் செம்மடி இருக்கு இன்னைக்கு. இப்போ தான் க்ளீனாக இருக்குது வீடு. அம்மா அம்மா, லாக்டோ உள்ளவா. அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களா? லாக்டோ எங்கே போனீங்க நீயும் ராக்கியும்? அம்மா வீடு தொடச்சுன்னு இருக்கீங்களே, ஈரமாக இருக்கும்னு வெளியில் விளையாட்டு இருந்தம்மா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ராக்கியை கூட்டிகிட்டு உள்ளவா. ஏம்மா என்னம்மா டிஃபன் செய்கிறீங்க? நீ ஃபஸ்ட்டு ராக்கியை கூட்டிகிட்டு வா. சரி சரிம்மா, நான் போய் ராக்கியை கூட்டிகிட்டு வரேன், இருங்க. அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களா? என்னம்மா டிஃபன் செய்துட்டீங்களா? ராக்கி, என்ன டிஃபன் செய்துட்டீங்களா? எதுக்கு வெளியில் போய் விளையாட்டுருக்கீங்க காலையிலேயே? சாரிம்மா, சும்மா தாம்மா போய் விளையாண்டோம். அம்மா பூரியே சுடுங்கம்மா இன்னைக்கு. மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டேன், உட்காருங்க, பூரி சுட்டு தரேன். ஐ ஜாலி ஜாலி பூரி. லாக்டோ, ராக்கி, இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? வந்து பூரி சுட்டு தரேன், இங்கேயே உட்காருங்க, வெளில போகாதீங்க. ஓகேம்மா. அம்மா என்னம்மா பூரி சுடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க? இரு லாக்டோ, இப்போ தானே வந்தேன். இங்கே பாரு, மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு தான் போனேன். இப்போது இந்த மாவு எடுத்து குட்டி குட்டியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய ஷேப்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஷேப்ஸ் வச்சு நான் உங்களுக்கு அந்த மாதிரியே பூரி செய்கிறேன், ஓகேவா? அம்மா என்னம்மா ஷேப் வச்சுருக்கீங்க? இரு லாக்டோ, ஃபஸ்ட்டு இந்த பெரிய மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தானே நம்மளுக்கு குட்டி குட்டி பூரியாக தட்ட முடியும். ஓகே ஓகேம்மா. அம்மா இது கொஞ்சம் விளையாட தரீங்களாம்மா எனக்கு? ஃபஸ்ட்டு பூரி சுட்டுடலாம், அப்புறம் மாவு மீதி இருந்தால் உனக்கு விளையாட தரேன், ஓகேவா? ஓகேம்மா. இங்கே பார்த்தியா, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தியா, என்கிட்ட ஆர்ட் ஷேப் இருக்குது, இங்கே பாரு ஸ்டார் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளார் கூட வச்சுருக்கேன். புதுசாக வாங்கினேன் உங்களுக்கு ஷேப்ஸில் பூரி சுடலான்னு. அம்மா க்யூட்டாக இருக்கும்மா, இது எங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கட்டுறீங்களாம்மா? சரி லாக்டோ, ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். இது இங்கே பாரு, குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சோமா, இதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஓகேவா? ஓகேம்மா. இங்கே பார்த்தியா, அழகாக நம்மளுக்கு ஏற்ற சைஸில் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தானே நம்ம ஷேப்ஸ் வச்சு எடுக்க முடியும். ஆமாம்மா, ஃபஸ்ட்டு ஆர்ட் வைக்கிறீங்களாம்மா? சரி லாக்டோ, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் ஆர்ட்டா? ஆமாம்மா, ஃபஸ்ட்டு ஆர்ட் வைங்கம்மா. சரி லாக்டோ, இங்கே பார்த்தியா, ஆர்ட் வச்சு இதில் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தா இங்கே பார்த்தியா, ஆர்ட் ஷேப்பில் பூரி ரெடி. அம்மா க்யூட்டாக இருக்கும்மா, இதை ஃபஸ்ட்டு வருங்கம்மா. இது லாக்டோ, எல்லா ஷேப்ஸும் செய்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ட்டு இது எடுத்து வச்சுக்கலாம், ஓகேம்மா. அடுத்து நெக்ஸ்ட் பூரிக்கு நம்ம அடுத்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஓகேம்மா. இது லாக்டோ, இதை மெல்லமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் தான் கிழியாமல் வரும். இங்கே பார்த்தியா, இதை லேசாக தேய்க்கணும், ஓகேவா? ஓகேம்மா. இங்கே பார்த்தியா, அடுத்து ஃப்ளவர் ஷேப் இது வச்சு பார்க்கலாமா? ஓகேம்மா, இதே வைங்கம்மா. இது லாக்டோ, இந்த ஃப்ளவர் ஷேப் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஷேப்பை எடுத்தால் இங்கே பார்த்தியா,
ஃப்ளார் மாதிரியே நம்மளுக்கு பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. அம்மாம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்குமா? ஆமாம் லாக்டோ, இது அடுத்த மாவு வச்சு நம்ம இன்னொன்று ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தியா, ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து ரிங்கு, இந்த ரவுண்ட் ஷேப்பை வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் ரெகுலர் பூரிக்கு நம்ம செய்கிறது. இங்கே பார்த்தியா, அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துச்சு பாரு. அம்மா சூப்பராக இருக்குமா இது? ஆமாம் லாக்டோ, இது அடுத்ததும் நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, அடுத்ததுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் ஒட்டாமல் வரும். ஓகேம்மா. இங்கே பார்த்தியா, அடுத்து ஸ்டார் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இங்கே பார்த்தியா, ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக ஸ்டார் ஷேப் வந்துடுச்சு. அம்மா எல்லா ஷேப்புமே சூப்பராக இருக்குமா? ஆமாம் லாக்டோ, இது எல்லா மாவும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமா? ஓகேம்மா. சரி லாக்டோ, இங்கே பார்த்தியா எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இங்கே பாரு, இந்த லாக்டோ ஃப்ளவர் ஷேப்பில் பூரி உனக்கு தான். தேங்க்யூம்மா. இந்த ராக்கி உனக்கு ஆர்ட் ஷேப்பு. தேங்க்யூம்மா. இருங்க பசங்களா, உங்களுக்காக உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியிருக்கேன். அம்மா எப்பம்மா பண்ணீங்க? ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிட்டேன் லாக்டோ. உங்களுக்கு தானே பூரி உருளைக்கிழங்கு மசாலானா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பண்ணேன். இந்தாங்க உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா சீக்கிரமாக வைங்கம்மா. இரு லாக்டோ வைக்கிறேன். இந்தாங்க பூரி உருளைக்கிழங்கு மசாலா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு லாக்டோ. அம்மா செம்ம வாசனம்மா. அப்படியா? இந்த ராக்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்பயும் தண்ணி வச்சுட்டு தான் சாப்பிட உட்காரணும், சரியா? ஓகேம்மா. இங்கே பார்த்தீங்களா, எல்லா ஷேப்ஸ்லேயும் பூரி சுட்டு வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஆர்ட் ஷேப் இருக்குது, அடுத்து ஸ்டார் ஷேப்பு, அப்புறம் நம்ம எப்பயும் சுடுற ரவுண்ட் ஷேப்லேயும் பூரி. பார்த்தீங்களா, எல்லா ஷேப்பும் சுட்டு வச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி எல்லா ஷேப்ஸ்லேயும் பூரி சுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் பசங்களா. சரி, நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா செஞ்ச பூரி எப்படி இருக்கு? அம்மா சூப்பராக இருக்குமா. அம்மா சூப்பராக இருக்குமா. சரி லாக்டோ, நல்லா சாப்பிடுங்க. ஓகேம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எங்கள் அம்மா பூரி சுட்டாங்க, அதுவும் நிறைய ஷேப்ஸில் சுட்டு கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஷேப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் உங்களுக்காக நிறைய நல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய்.